வணக்கம். செய்திகளோடு மீண்டும் சந்திக்கின்றோம். இலங்கையில் தொடர்ச்சியாக பெய்து வரும் கனமழை காரணமாக மக்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆங்காங்கே உயிர் சேதங்களும் ஏற்பட ஆரம்பித்திருக்கின்றது. மட்டக்களப்பு புல்லுமலை தம்பட்டி மற்றும் மாவோடி வண்ணாத்தி ஆற்று பகுதியிலும் இருந்த விவசாய நிலத்துக்கு சென்ற 7 பேர் வெள்ளத்தில் அடித்து சென்ற சம்பவம் என்பது பதிவாகி இருக்கிறது. குறித்த வயல்காணிக்கு வேளாண்மை செய்திருந்த நிலையில் அங்கு காவலுக்கு சென்றிருந்த நிலையில் தான் இப்போது அவர்கள் ஆற்றில் அடித்து செல்லப்பட்டிருக்கின்ற செய்தியும் அறிய முடிகின்றது. தொடர்ச்சியாக பெய்து வருகின்ற இந்த கனமழை காரணமாக இலங்கையில பல வான்கதவுகள் என்பது குளத்தினுடைய வான்கதவுகள் திறந்து விடப்பட்டிருக்கிறது. வான்கதவுகளையும் தாண்டி வெள்ள நீர் பெருக்கெடுத்து பல பேருடைய வீடுகளுக்குள்ள புகுந்திருக்கின்றது. நிறைய பேர் தற்காலிகமாக வேறு இடங்களுக்கு கொண்டு போய் அமர்த்தப்பட்டிருக்கின்றார்கள். நிறைய உதவிகள் என்பது அவர்களுக்கு தேவைப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒரு சில தனிநபர்களும் சுயேட்சையாக வந்து அவர்களுக்கான உதவிகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில மட்டக்களப்பு தொடர்ச்சியாக பெய்து வருகின்ற இந்த கனமழை காரணமாக பல்வேறு பிரதேசங்களைச் சேர்ந்த மக்கள் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே கோரளைப்பற்று பிரதேச சபை இருக்கின்ற இடங்களை தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற சாணக்கியன் அவர்கள் பார்வையிட்டிருக்கிறார். அனர்த்த முகாமைத்துவ நிலையங்களோடு பேச்சுக்களையும் சொல்லியிருக்கிறார். மிக முக்கியமாக பெரும்பாலாக மட்டக்களப்புல பயணம் செய்யக்கூடிய தரைவழியாக பயணம் செய்யக்கூடிய பல்வேறு இடங்கள் பயண போக்குவரத்து என்பது தடைபட்டிருக்கிறது மழையினால். அதிலேயும் வெள்ள பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்ற மக்களை வேறு இடங்களுக்கு கொண்டு செல்வதற்கு படகு சேவைகள் என்பது கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் என்பது மேற்கொள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே செய்திகளை அடிக்கடி அவதானித்துக் கொண்டிருக்கிற பல்வேறு இடங்கள்ல செய்தி விவரங்கள் என்பது அறியப்பட்டுக் கொண்டே இருக்கின்றது. நிறைய இடங்களுக்கு பாதுகாப்பு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இலங்கையில சீரற்ற காலநிலை தொடர்ச்சியாக நிலவுகின்ற சூழ்நிலையில அவசர காலங்களில் உலங்கு வானூர்திகளை பயன்படுத்துவதற்கான அதிகாரம் இப்போது வழங்கப்பட்டிருக்கிறது. விமானப்படையினுடைய ஊடக பணிப்பாளர் இந்த விஷயத்தை தெளிவுபடுத்தியிருக்கிறார். இலங்கையில இருக்கின்ற விமானப்படை தளங்கள்ல இருந்து 6 விமானங்கள் தயாராக இருக்கிறது. அவசர தேவைகள் அவசர உதவி தேவைப்படுகின்ற பட்சத்தில் இந்த உலங்கு வானூர்திகள் மூலமாக அவர்களுக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகள் என்பது மேற்கொள்ளப்படும். அதே சமயத்துல மக்கள் அனர்த்தம் ஏற்படுகின்ற நிலையத்தில் அவர்களை பாதுகாப்பதற்காக பயிற்சி பெற்றிருக்கின்ற விமானப்படையினரும் தயார்படுத்தல இருக்கின்றார்கள். எந்த நேரத்திலும் உதவி தேவைப்படுகின்ற பட்சத்தில் மக்களுக்காக சேவையாற்றுவதற்கு தயாராக இருப்பதாகவும் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. எனவே அனர்த்த நிலை என்பது இலங்கையை பொறுத்தவரையில் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது. இப்படியான பாதுகாப்பு நடவடிக்கையும் தற்போது அரசாங்கம் மேற்கொண்டு வருகின்றது. அம்பாறை மாவட்டம் மாவடிப்பள்ளி சின்னப்பாலம் அருகாக பயணம் செய்து கொண்டிருந்த உழவு இயந்திரம் என்பது வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. இதுல 11 பேர் பயணம் செய்திருக்கிறார்கள். இந்த 11 பேரையும் தேடுகின்ற மீட்பு பணி என்பது தொடர்ச்சியாக இடம்பெற்று வந்தது. இந்த சூழ்நிலையில மாணவர்கள் 2 இந்த மதரசாவுக்கு சென்று கொண்டிருந்த மாணவர்கள் 2 சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றார்கள். எனவே தொடர்ச்சியாக தேடுதல் பணிகள் என்பது நடைபெற்று வருகின்றது. இப்போது வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டிருந்த உழவு இயந்திரமும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்ற சூழ்நிலையில ஏனையவர்களை தேடுவதற்கான நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. தொடர்ச்சியாக வெள்ள நீர்ல நிறைய பேர் அடித்து செல்லப்படுகிறார்கள். தேவையில்லாத பயணங்களை மேற்கொள்ள வேண்டாம், பாதுகாப்பு இல்லாத பயணங்களை மேற்கொள்ள வேண்டாம் என்று இந்த காலப்பகுதியில் அறிவுறுத்தல் என்பது விடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. வெளியில் எங்கேயாவது செல்கின்ற நேரம் நீங்களும் சரி உங்களுடைய உறவினர்களும் சரி பாதுகாப்பாக இருக்க வேண்டிய தேவை தற்போது இருப்பதையும் மீண்டும் உங்களுக்காக ஞாபகப்படுத்துகின்றோம். கண்டி, மாத்தறை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களுக்கான மண்சரிவு எச்சரிக்கை என்பது 3 கட்ட மண்சரிவு எச்சரிக்கைகளும் தற்போது விடுக்கப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக கண்டி, மாத்தறை, நுவரெலியா ஆகிய மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கைகளும், பதுளை, கேகாலை மற்றும் குர்நாகல் மாவட்டத்தில் 2ஆம் கட்ட எச்சரிக்கை நடவடிக்கையும், காலி, களுத்துறை மற்றும் மாத்தறை ஆகிய பிரதேசங்கள் அதோடு ரத்னபுரி மாவட்டத்துக்கு 1ஆம் கட்ட எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையிலும் தொடர்ச்சியாக இந்த வெள்ள அனர்த்தங்கள் நிகழக்கூடிய பிரதேசங்களில் இருக்கின்ற மக்களை பாதுகாப்பாக இருக்க சொல்லியும், மண்சரிவு அபாய எச்சரிக்கை இருக்கின்ற பிரதேசங்களை சார்ந்த மக்கள் உடனடியாக அந்த இடத்தை விட்டு பாதுகாப்பான இடத்துக்கு வெளியேற சொல்லியும் ஒரு அறிவுறுத்தல் என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. மன்னார் மாவட்டத்தில் படையினர் வசம் இருக்கின்ற காணிகளை விடுவிக்க சொல்லி கடிதம் ஒன்று ஜனாதிபதிக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதனால் நேற்றைய தினம் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கடிதத்துல குறிப்பிட்டிருக்கின்ற விஷயங்களை அவதானிக்கின்ற நேரம் மன்னார் மாவட்டத்துடைய முள்ளிக்குளம், தலைமன்னார், பியர், பள்ளிமுனை மற்றும் பங்காளி பிரதேசங்களில் இருக்கின்ற காணிகளை விடுவிக்க சொல்லித்தான் இந்த கடிதத்துல எழுதி அனுப்பப்பட்டிருக்கிறது. அந்த கடிதத்துல மேலும் குறிப்பிட்ட விஷயங்கள்ல மிக முக்கியமாக முள்ளிக்குள பகுதியில மக்களுடைய விவசாய காணி, அதே போல விவசாய குடியிருப்புகள் தவிர்ந்த ஏனைய இடங்களும் ராணுவத்தினுடைய வசம் இருக்கு. தலைமன்னார் பெயரை பொறுத்தவரையில ஒரு கிறிஸ்தவ
தேவாலயம் ராணுவத்தினுடைய வசம் இருக்கிறது. இது மன்னார் மாவட்டத்தினுடைய 1000 மக்களுக்கு வழங்கி இருக்கின்ற நிலங்களும் இதுக்குள்ள உள்ளடக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் சொல்லியிருக்கிறார். நானாட்டான் பிரதேசத்தை பொறுத்தவரையில தனிநபர் இருவருடைய காணி என்பது தற்போது போலீசாரிடம் இருப்பதாகவும் ராணுவத்தினர் அந்த இடத்துல குடியிருக்கிறார்கள். முள்ளிக்குளத்தை பொறுத்தவரையில் 2007ஆம் ஆண்டு அங்கிருந்து மக்கள் வெளியேறினார்கள். அதுக்கு பிற்பாடு 2016ஆம் ஆண்டு ஒரு 100 ஏக்கர் காணி என்பது மக்களுக்காக விடுவிக்கப்பட்டிருக்கிறது. மிகுதியாக 900 ஏக்கர் என்பது இப்ப வரைக்கும் விடுவிக்காமல் இருக்கின்றார்கள். இதுல 4 குளங்களும் விவசாய நிலமும் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது என்பதே முக்கியமான ஒரு விஷயம். நிறைய மக்கள் விவசாயம் செய்வதற்கு நிலம் இல்லாமல் தெரிகின்ற ஒரு நிலையில இந்த இடம் என்பது விடுவிக்கப்படுமாக இருந்தால் கண்டிப்பாக மக்களுக்கு விவசாய நடவடிக்கைகளை மேற்கொள்ள இலகுவானதாக அமையும். எனவே இப்படி பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து பல்வேறு இடங்களை விடுவிக்க சொல்லித்தான் இப்போது மன்னார் மாவட்டத்திலிருந்து கடிதம் ஒன்று ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ஜனாதிபதி பொறுப்பேற்றதுக்கு பிறகு ஒரு காணி என்பது விடுவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் தமிழ் மக்களுடைய ஏனைய காணிகளும் தொடர்ச்சியாக விடுவிக்கப்படுமாக இருந்தால் மக்களுடைய நிலை என்பது சுமூகமாக மாற வாய்ப்புகளும் இருக்கிறது. எனவே இது பற்றி இருக்கிற உங்களுடைய விஷயங்களையும் காலநிலை தொடர்பாக உங்களுடைய பிரதேசங்கள் எவ்வாறான நிலவரங்கள் இருக்கிறது என்பது பற்றி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. பாதுகாப்பாக இருங்க. நாளைய நாள் காணொலியோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.